நான் உங்கள் மிஸ்ஸட். இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 குடும்ப மக்கள் போராடுறாங்க. அதாவது எங்களுக்கு எங்கள் கிராமங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. எத்தனை கிராமங்கள்னா ஒரு 16 கிராமங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8000 குடும்பங்கள் இருக்காங்க. மொத்தம் 8000 குடும்பங்கள். அந்த 8000 குடும்பங்களும் தெருவுக்கு போராடுறாங்க. பெரிய கட்சி மீட்டிங் மாதிரி இருக்குது. அது தெருவுக்கு போராடுறாங்க. யார் காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா வனத்துறையினர் காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்கே நடந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உத்தரவு. எங்கே நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் நடக்குது. மக்களுக்காக எதுவும் செய்வேங்கிற விஜய் இதை பற்றி வாயே துறக்க இல்லை. போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. டெலிவிஷன்கள் விஜயோட சாகசங்களையும் சாதனைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் நடக்குதுன்னா போராட்டம் வேளச்சேரியை தாண்டி இருக்கிற உடுப்பானேரியிலிருந்து விருகம்பாக்கத்து வேளச்சேரியை தாண்டி இருக்க உடுப்பானேரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்க சந்துவாசேரி வரைக்கும் நடக்குது இந்த போராட்டம். இதுக்கு அது வரைக்கும் உள்ளதுன்னா இல்லை, அங்கே வர நடக்குது போராட்டம். இங்கேயே கை வைப்பாங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா வனத்துறையினர் காலி பண்ணுங்கிறாங்க. மொத்தம் 16 கிராமங்களே இது வரைக்கும் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் நினைக்கிறாங்க 57 கிராமங்களை காலி பண்ண சொல்லுவாங்க, அதனால எல்லாரும் போராடுவோம்னு சொல்லிட்டு மொத்தமாக கை கொடுத்து போராடுறாங்க. தெருவுக்கு போராடுறது மொத்தம் 8000 கிராமங்கள் ஒரே ஸ்ட்ரீட்ல தெருவுக்கு போராடுறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு கண்டுக்கிறே இல்லை. ஏன் கண்டுக்கிறே இல்லைன்றது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய உறவு வேண்டாங்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நிற்கிற மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனை கணக்கில் தெரியலையா, இல்லை கண்ணுக்கு தெரியலையா, இல்லை எதிர்த்து குரல் கொடுக்க பயமா, இல்லை திராணி இல்லையா, இது எதுவுமே நமக்கு தெரியல. தமிழ்நாட்டுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, அடிப்படை மனிதனுடைய பிரச்சனை மட்டும்தான். 8000 குடும்பங்களுடைய வீடுகள் தெருவுக்கு போகுது. வனத்துறையினர் தான் இதை இறக்குறாங்க. அப்போ இது என்ன, 8000 குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பரிதாபத்துக்குரியது. எந்தெந்த கிராமங்கள்லாம் 8000 மொத்தம் எந்தெந்த கிராமங்கள்லாம் 16 கிராமங்கள். சூளச்சேரி, பாண்டிவாக்கம், மன்னகுடி, துருக்கிவாட்டி, மேலக்குடி, துணுமாச்சேரி, வள்ளக்குடி, வாரக்குடி, பட்டினவாக்கம், குன்னக்குடி, தேனாம்பட்டி, தேனாவாக்குடி, தேனாவாக்குடி இப்படிங்கிற 16 கிராமங்கள். மொத்தம் 14 கிராமங்களை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க காலி பண்ணிட்டா, ஸ்மூத்தா காலி பண்ணிட்டா, அடுத்த 16 கிராமங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கை வைக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அதனால சொல்றேன், தயவு செய்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை கவனத்தில் எடுத்துடணும். அப்படி இல்லை கவனத்தில் எடுத்துடணும். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. அதாவது ஒவ்வொரு டெலிவிஷன்லையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை செய்தார், அதை செய்தார். இந்த போராட்டம் ஏன் டெலிவிஷன்ல காட்டப்படல? ஒரு நிமிஷம் மட்டும் காட்டும். 1 நிமிஷத்துல 5 நிமிஷம் வரைக்கும் காட்டப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வர்றதையும் போறதையும் மட்டும் டெலிவிஷன்ல கேமரா எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ல போடக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பார்த்து போடணுமா? உங்களுடைய மீடியா கசல் கவர் பண்ணாதா? விஜயோட புகழாரங்களை மட்டும்தான் புகழ்றதுக்கு உங்களுடைய மீடியாக்கள் தயாரா இருக்கா? இந்த கேள்விக்கு விட கிடையாது. நான் உங்கள் மிஸ்ஸர்.